கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெளியே அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒரு டைமில் உங்களோட மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த பர்சனை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனோட மைண்டாக என்ன அதே மாதிரி என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ உங்களோடது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட தாட்ஸும் ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் நம்ம உங்களுக்கான கார்டு எடுத்து வைக்கலாம். செகண்ட் ரோவில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கான ஒரு கார்டு எடுத்து வைக்கலாம். ஓகே, சோர்ஸ், completion, participation, suppression, conditioning, courage. Abundance, friendliness, receptivity, rebel, projection, inner voice. Okay, thank you so much universe, thank you so much. ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். ஓகே, தென் நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இந்த ஒரு பர்சனை பற்றி மைண்டில் என்ன தாட்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனோட மைண்ட்ஸுக்கு தாட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோ பர்சன்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதை ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் ஒரு கண்டிஷனிங் எனக்கு நிற்கிறீங்க. கரண்ட்லி உங்களோட வலுவத்தை நீங்கள் மனசிலாக்கிட்டு ஸோ உங்கள் பவரில் நீங்கள் நிற்கிறீங்க சொல்லலாம். மேபி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு என்ன சொல்லுது, எப்படியோ நீயும் நானும் சேர்ந்தால் போதும், இல்லைங்க லாஸ்ட்லாம் லைஃப் லாங் நீங்கள் கூட வந்தால் போதும். ஸோ அதுக்காக நீங்கள் எப்படி வேணால் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஓகே, பட் எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் சுச்சுவேஷன் வந்த பிறகும் இந்த ரிலேஷன்ஷிப்பை தாங்கி பிடிச்சிருந்தீங்க. அப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணி நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. இந்த சுச்சுவேஷனில் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், ஸோ அதுக்காக நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், நீங்கள் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். என்னோட மானம் போனாலும் பரவாயில்ல, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போனாலும் பரவாயில்ல, பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வேர்ல்ட் ஆகும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு கம்ப்ளீஷன் ஆகும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் தாட்டோடு நீங்கள் எடுத்துட்டு அப்படின்னா. பட் ஒரு போதும் இந்த ஒரு பர்சனோட சைன் ஈக்குவல் கிவ்மெண்ட்டை உங்களுக்கு கிடைச்சிட்டு இல்லை. ஓகே, நம்ம 110% எஃபோர்ட் கொடுக்குறோம். அதே சேம் டைம் ஆப்போசிட் பர்சன் நமக்கு 110% எஃபோர்ட் கொடுக்க வேண்டாம். பட் ஒரு 20% எஃபோர்ட் கொடுத்துருந்தா கூட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு மைண்ட் வைஸ் ஃபீல் ஆகிருக்கும். ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் வாதி ஒருத்தர் நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு. அது ட்ரூவான ஒரு விஷயமாகும். காரணம் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்கள் சைனில் நமக்கு வரக்கூடிய கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் உங்கள் சுச்சுவேஷன். ஸோ ஒரு பாறையோட இடுக்கில் வந்து ஒரு ஃப்ளவர் க்ரோ ஆகி ப்ரைட்டாக நிற்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் சுச்சுவேஷன். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, மண்ணில் வந்து ஒரு பிளான்ட் க்ரோ ஆகி வர்றதுக்கும் பாறையில் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகி வர்றதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ தூரம் நீங்கள் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு, அதே சேம் டைம் நீங்கள் மென்டல் வைஸ் எமோஷனல் வைஸ் க்ரோ ஆகிட்டு உண்டு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், லைஃப்பில் இங்கே ஒன்று வந்தால் போதும், என் கூட இருந்தால் போதுங்கிற தோட்டை எடுத்துகிட்டு அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் லைஃப் லெசன் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிட்டு, கரண்ட்லி நீங்கள் ஒரு கண்டிஷனிங் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எதிர்பார்க்குற ஒரு இன்கம், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவாக ஒன்று அவுட்கம் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேணும். ஒரு கண்டிஷனிங் எது நீங்கள் நிற்கிறீங்க, எனக்கு அது கிடைக்காத வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்க போகிறது கிடையாது, இல்லைங்கி சேசிங் பண்ண போகிறது கிடையாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங் நீங்கள் முடிவு எடுத்துட்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை க்ரோ பண்ணிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா
பாதியோட இடுக்கில் பிளான்ட் க்ரோ ஆன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபினிஷிங் வரைக்கும் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டு உண்டு. அதே சேம் டைம் நீங்கள் க்ரோ ஆகிட்டு உண்டு. ஓகே, இது எத்தனை மாத்திரம் முன்மணி எனக்கு தரலாம். இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா ஷுவராக கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்காக கரண்ட்லி நீங்கள் ஒரு கண்டிஷனிங் எனர்ஜி நிற்கிறீங்க, ரூடாக நிற்கிறீங்க. அதுக்காக அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஃபீலிங்ஸில் எமோஷனலான சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு இந்த பர்சன் கூட ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர் நம்ம வீடுன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகும். நமக்கு திடீர்னு நமக்கு ஒரு ட்ராவல், திடீர்னு நமக்கு ஒரு டூர் சொல்லும்போது அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்பாடா நமக்கு ஒரு 15 days நம்ம ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூலம், ஒரு ஹாப்பி மூலம் தான் நம்ம ஊரை விட்டு நம்ம வெளியே போவோம். ஆனால் அது 1 or 2 daysக்கு அது ஓகே. அது மறுபடியும் நமக்கு ஒரு தாட்ஸ் வரும், எப்படா நம்ம ஊருக்கு போவோம், எப்படா நம்ம வீட்டுக்கு போகணும் ஒரு தாட்ஸ் இருக்கிற மாதிரி. இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகிட்டு உண்டு. எங்கே போனாலும் அங்கே வந்து செய்யணும்னு ஒரு பர்சன் தான் எனக்கு லைஃப், இந்த பர்சன் தான் ஒரு வேர்ல்டுங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் 100ல் 1 பர்சன்கிட்ட மட்டும்தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண தோணும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகிட்டு உண்டு. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹோம்லி வைப் இவர்கிட்ட இண்டிவிஜுவல் வேஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்கள் அவுட்டரில் அந்த மாதிரி இல்லாட்டாலும் இன்னர் வைஸ் உங்களுக்கு இந்த ஒரு தாட்ஸ் இவங்கிட்ட என்ன வேணாலும் ஷேர் பண்ணால் எனக்கு அது சேஃபாக இருக்கும், ப்ரொடெக்டடாக இருக்கும். இல்லைங்கி என் ஆத்மா என்னதோ இவங்க கூட கனெக்டில் இருக்கும்போது ஆத்மா பீஸாக இருந்திருக்கு, அந்த ஒரு தாட் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அதுக்காக கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க, இவர் கூட உங்களுக்கு ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகுது, ஒரு கண்டிஷன் ஃபீல் ஆகுது. ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்காக இவருக்கு மேலே ஸ்நேகம் இருக்கா இல்லைன்னு கேட்டால் உங்களுக்கு பெயின் உண்டு. ஓகே, எனக்கு என்னென்னா உள்ளுக்குள்ளே இந்த பர்சன் நானே, இந்த ரிலேஷன்ஷிப் நானே மரண மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுவும் எனக்கு இந்த ரீதியில் நமக்கு பார்க்க முடியுது. ஆனால் வெளியே நீங்கள் நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஐ டோன்ட் கேர், நான் வந்து என் லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணேன். என்ன தான் நீங்கள் வெளியே முன்னோட்டு கொண்டு போகணும். உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட செப்பரேஷனாக இருக்கட்டும், பிரிவாக இருக்கட்டும், ஒரு சைலண்டாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பெயின் கொடுத்துட்டு தான் இருக்குது. அது உண்மையான விஷயமாகும். நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல, பட் ரீடிங் இதுதான் நமக்கு சொல்லுது. இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஷோருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிறைய ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அந்த இதயம்ங்கிறது இரும்பாகி போச்சுன்னு சொல்கிறதுனால ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் நீங்கள் ஷோராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு போக உங்களுக்கு மனசில் ஆகிருக்கும் நம்ம ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஆப்போசிட் சைடில் தான் நமக்கான ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம எதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்? நம்ம காதலாக இருக்கட்டும், நம்ம ஆசையாக இருக்கட்டும், நம்ம ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும். அது தெரியறதுனால நல்லது நடந்துச்சுன்னா ஓகே, பட் நம்ம எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் இல்லைன்னு சொல்லும்போது அது உள்ளுக்குள்ளே வைக்கிறதா கொள்ளான்னு வச்சு உள்ளுக்குள்ளே ஒதுக்கி வச்சுட்டு வெளியே எனக்கு எதிர்பார்க்குற ஒரு ஜஸ்டிஸ் வேணும், இல்லைங்க எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் வேணும், கண்டிஷன் வேணும் நீங்கள் நிற்கிறீங்க. இதுதான் உங்களோட மைண்ட் இருக்கிற தாட்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின தாட்ஸு, இந்த ஒரு பர்சனை பற்றின தாட்ஸ். இது ட்ரூவாக இருந்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனோட தாட்ஸும் கரெக்டாக ட்ரூவாக இருக்கும். ஓகே, இனி இவரோட மைண்ட் இருக்கிற தாட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆப்போசிட் பர்சனோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்க ரிலேஷன்ஷிப்பில் போன ஆட்களாக இருக்கலாம், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி சுகவாசி நம்ம சொல்லலாம். சில பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாட்டாலும் நான் பணக்காரன், நான் அப்படி ஆகும் இப்படியும் ஒவ்வொரு பந்தா காட்டுவாங்க, ஒவ்வொரு ஆட்டிடியூட் காட்டுவாங்கன்னு சொல்ல மாதிரி இந்த ஒரு பர்சனோட கேரக்டரும் அதுதான். ஓகே, என்ன சொல்லுது, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டராகும், அதே சேம் டைம் பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகும். ஒன்றுமே இல்லாட்டாலும் நான் அப்படியாக இப்படியாகும் ஓவராக சீன் போடுற ஒரு கேரக்டராகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லா வகையிலும் எனக்கு அபூண்டன்ஸ் வேணும். ஒரு சில பர்சன்ஸ் இயற்கையாகவே நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே இல்லாட்டாலும் ஆடம்பர வாழ்க்கை நம்ம சொல்லுவோம்ல, சில பர்சன்ஸ் பார்க்கும்போது ஆடம்பர வாழ்க்கை லீட் பண்ணுற ஒரு பர்சன், நீங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு பர்சன், காரு பங்களா, ஸோ பைக்லேருந்து இறங்குற ஸ்டைலாக இருக்கட்டும், கார்லேருந்து இறங்குற ஓவராக சீன் காட்டக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அப்புறம் சொல்ல போனால் சுகவாசி நம்ம சொல்லலாம். எல்லா இந்த வேர்ல்டு இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு இறந்து போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது.
ஃபார் எக்ஸாம்பிள் என்னதான் ரிலேஷன்ஷிப் நோ கான்ஃப்ளிக்ட்ல இருக்கட்டும், செப்பரேஷன் இருக்கட்டும், பட் என்னதோ நீங்கள் மைண்ட் நினைக்கிற விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு மனசுக்குள்ள நீங்கள் பேசிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ அதை இவரால் ரியலைஸ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னீங்க. அது வரைக்கும் இன்னர்வைஸ் ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் நீங்கள் ஃபீல் ஆகுது. மேபி சோல்மேட்டோ ட்வின் ஃப்ளேம்ஸோ இருக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இவருக்கு நார்மல் லைஃப்பில் இவருக்கு நிறைய அபூடன்ஸ் கிடைச்சாலுமே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு அபூடன்ஸ் வேணுங்கிற ஒரு தாட் இவரோட மைண்ட் எடுத்துட்டு. அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் என் கூட லைஃப்லாம் நீ ஃப்ரெண்டாவா, ஏன்னா உனக்கு எனக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, அது என்னால் அதை ஃபீல் பண்ணவும் முடியுது. மைண்டு வைஸ் மனசு வைஸ் நீ என் கூட கனெக்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. நம்ம நீயும் நானும் பிரிஞ்சு வாழ வேண்டிய ஆட்கள் இல்லை. ஓகே, நம்ம எதிரே இல்லை. ஆக்சுவலி நம்ம இந்த வேர்ல்டை நீயும் நானும் சேர்ந்து கனெக்ட் ஆக வேண்டிய ஆன்மாக்களாகும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஃப்ரெண்டாவது, நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம், அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம முன்னோட்டு கொண்டு போகணுங்கிற ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராகவே இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு கேரக்டர் இந்த ஒரு பர்சன் இவரோட சோல் இந்த ஒரு பர்சனை கெய்ட் பண்ணது நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவான மூமெண்ட், நெகட்டிவான மூமெண்ட், இதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நெகட்டிவான ஒரு மூமெண்ட்டை மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணி வச்சுட்டு அதனால் அவங்கள ஹர்ட் ஆக்கி அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப்பில் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ண ஒரு பர்சனாக இவங்க இருந்தாங்க அப்படின்னா கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் நெகட்டிவே பார்க்க தொடங்கிட்டு பாசிட்டிவே பார்க்க தொடங்கிட்டு. ஸோ அந்த பர்சன் ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது இந்த இவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு, இல்லாத போது லைஃப் எப்படி இருந்துச்சு, எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு, யாருனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிஸ்டேக் வந்துச்சு, இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட நம்ம சம்டைம் உங்களுக்கு வாழ்க்கையில் வெறுத்து போயிருக்கலாம். மேம் எத்தனையோ தூரம் எஃபர்ட் கொடுத்து கடைசி வரைக்கும் என்னோட காதலாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், இவருக்கு புரியாமலே போயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு உயிர் இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு தாட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டோன்ட் வாரி. இந்த ஒரு போஸ்டோட சோல் ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்டை புஷ் பண்ணுது. ஓகே, இந்த ஒரு போஸ்டோட சோல் ஆக்சுவலி இவரை கெய்ட் பண்ணுது. இன்னர் வாய்ஸ் சொல்லும்போது அது யூனிவர்சல் மெசேஜாக இருக்கிறதுல என்னென்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு தெய்வத்தோட ஒரு அருளாக இருக்கலாம். ஸோ எனக்கு ஒரு சக்தி வரை வழி நடத்து நம்ம சொன்னோம். இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சனல் ஷோல் புஷ் பண்ணது நீ கால் பண்ணி மெசேஜ் பண்ணி உன் லைஃப்பில் இவங்களை கனெக்ட் பண்ணி கொண்டு ஏன்னா உனக்கும் அவங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த வேர்ல்டில் யார் இல்லாட்டாலும் உன்னால் வாழ முடியும் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உன்னால் வாழ முடியாது. ஏன்னா இவங்க கூட உனக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, ஆத்மார்த்தமான ஒரு லவ், ட்ரூ லவ். இந்த ஒரு பர்சனை ஆக்சுவலி புஷ் பண்ணுது. இவர் ஆக்சுவலி இவரோட சோல் சொல்கிற கைண்ட் சுச்சுவேஷனில் கேட்குறாங்க, கேட்காமலாம் கிடையாது. இவர் ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு ஒரு பர்சன். ஓகே, எஸ் ஓகே, நான் எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் பண்ணிக்கிறேன். இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அபூண்டன்ஸ் வேணுங்கிற ஒரு தாட்ஸ் தான் இப்போதைக்கு இவருக்கு மைண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டில் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், இங்கே பாரு நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏன்னா நீயும் நானும் ஒரு மேரேஜ் எத்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், நீங்கள் நம்ம 2 பேரும் சேர மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், நம்ம நல்ல ஃப்ரெண்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டராக இவர் இருந்துருக்கலாம். ஏன்னா இவர் மேபி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்டக் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஆக்ஷன் எடுக்காமல் ஈக்குவல் கிவ் டே கொடுக்காம ஃபேமிலி சொசைட்டி இல்லைங்க ஆல்ரெடி மேரேஜான ஒரு பர்சன் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இவங்க ஸ்டக் ஆகி இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்காக பிரேக் பண்ணுவாங்க. அந்த ஒரு தோட்டத்தை இவரோட மைண்ட் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இவருக்கும் உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சொசைட்டி ரூல்ஸையோ இல்லை நீங்கள் வேர்ல்டு போர்டு ரூல்ஸையோ ஃபாலோ பண்ணுற பர்சன் இவர் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் சுகவாசியாகும். இவரை நினைக்கிற ரீதிக்கு இவர் வாழணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராகும். இவரோட சந்தோஷத்துக்காக இவர் எந்த எல்லையும் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகும். ஸோ அதே மாதிரி இவர் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஈக்குவல் கிவ் டே கொடுக்காம இவங்க இருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு இருக்க மைண்டுக்கு தோடுச்சுன்னா அப்படின்னா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும், அதுக்காக எந்த சுச்சுவேஷன் வேணாலும் பிரேக் பண்ணதுக்கு ஐ எம் ரீடிங் ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டு. ஓகே, ஸோ உங்களோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பர்சனோட தாட்ஸு ட்ரூ. ஓகே, ஸோ இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஓகே பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட்,
ஓகே. இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். ஓகே. இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 44 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட், 24 இம்பார்ட்டன்ட், 28 important, 44 important, 48 important, 47 important. Okay. 21 age important. Okay, so இந்த ஏஜில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.